ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்ச உடனே ரேண்டி ஆர்டன் தான் பேக் ஸ்டேஜில் வர ரேண்டி ஆர்டன் மெசேஜ் கொடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் கார்மெலோ ஹைஸும் மிஸ்ஸும் வராங்க. மிஸ்ஸுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது, அதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டேமியன் பிரிஸ்டும் அதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட் அண்ட் சோல்ஸ்கா சேர்ந்து டேமியன் பிரிஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. பேக் ஸ்டேஜில் டீம் அஃபிஷியல் டீம்ஸ்லாம் வந்து தடுப்பாங்க. இந்த சண்டையை பார்த்துக்கிட்டே அப்படியே எல்ஏ நைட் அப்படியே பேக் ஸ்டேஜில் நடந்து போவார். பேக் ஸ்டேஜில் எல்ஏ நைட் நடந்து போனார். எல்ஏ நைட் தான் ரிங்குள்ளே வந்து ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிற ஸ்மாக் டவுனை தொடங்கி வச்ச எல்ஏ நைட் பேச ஆரம்பிச்சுன்னா டேமியன் பிரிஸ்ட் வர. டேமியன் பிரிஸ்ட்டுக்கு போன மேட்ச் நீ வந்து அட்டாக் பண்ண நல்லா என்னால் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு நெருங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதனால இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வரும். இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேருக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். டேமியன் பிரிஸ்ட் வர்சஸ் எல்ஏ ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமாக டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுக்காம அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பார்த்தா ஷோலர் சிக்கா உள்ள ரிங்க்கு வெளில இருந்த எல்ஏ நைட்டு ரிங்க்கு வெளில இருந்த டேமியன் பிரிஸ்ட் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரிங்குள்ள இருந்த எல்ஏ நைட்டையும் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சோலசிக்காவை முடிச்சு விட்றலான்னு சொல்லி சோலசிக்காவை அட்டாக் பண்ணுவாங்க. சோலசிக்காவை கமெண்ட்ரி டேபிள் அடித்து உடச்சிடலான்ட்டு எல்ஏ நைட்டும் டேமியன் பிரிஸ்ட் முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி அதை மாதிரி கமெண்ட்ரி டேபிள் க்ளீன் பண்ணி வைப்பார் டேமியன் பிரிஸ்ட். அதுக்கப்புறம் சோக்ஸ்லாம் போடுறதுக்கு ரெடியாக இருப்பார். அந்த நேரத்தில் எல்ஏ நைட்டுக்கு எகேன்ஸ்டாகவும் டேமியன் பிரிஸ்ட்டுக்கு எகேன்ஸ்டாகவும் சோலசிக்காவை காப்பாற்ற ஜாக் எஃபெக்ட் வந்துடுவார். ஜாக் எஃபெக்ட் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு சோலசிக்காவை காப்பாற்றிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் வந்து எல்ஏ நைட்டுக்கு வந்து அந்த கமெண்ட்ரி டேபிள் க்ளீன் பண்ணி வச்சிருந்த கமெண்ட்ரி டேபிள்லேயே தூக்கி சோமன் ராபை போட்டு உடச்சி விட்ருவார். அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் என்எக்ஸ்டிலேருந்து வந்து டீம் மெம்பர்ஸு நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அந்த இன்டர்வியூ கொடுத்துக்கிட்ட நேரத்தில் பெட்டி ரெட்லி டீம் வந்து உள்ள வந்து முறைச்சி பார்த்துட்டு போவாங்க. அதனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் அடுத்து நடக்கும். அந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்க போகிறான்றது தெரியும். என்எக்ஸ்டிலேருந்து புதுசாக வந்து டீம் தான் ஜெயிப்பாங்க. அவங்கள ஹைப் ஏற்றும் விதமாக தான் போன வாரம் தான் அவங்க ஸ்மாக் டவுனுக்கு டெபியூட் ஆகிருக்காங்க. ஸ்மாக் டவுன் டெபியூட் ஆனதுக்கப்புறம் அவங்க விளையாடுற ரெண்டாவது மேட்ச்சு, அந்த ரெண்டாவது மேட்ச்லேயும் அவங்க தான் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நிக்கில் ஆடம்ஸை சந்திக்கிறதுக்காக மிக்சின் பிபி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, செல்சி கிரீன் அவங்க டீமோட பேப்பர் அவங்க டீமோட வருவாங்க. அவங்க டீமோட வந்துட்டு இன்னைக்கு என்ன மேட்ச் இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணோடனே அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நயஜாக்ஸ் வருவாங்க. நயஜாக்ஸ் வந்து யாரை பற்றி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னியை பற்றி பேசுவாங்க. டிஃப்னி எதுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. டிஃப்னி வந்தோடனே டிஃப்னி நயஜாக்ஸும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் நயமி உள்ற வருவாங்க. நயமி உள்ற வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டிஃப்னியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அந்த இடத்துல நயமி வந்து பேசிக்கிட்டு இருந்த கொஞ்சம் இடத்துல ரிங்குள்ளே ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே பின்னாடியே ஜாட் கேரிகில் வருவாங்க. ஜாட் கேரிகில் வந்து நயமி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசலாம் மாட்டாங்க, நயமி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா டிஃப்னி நயஜாக்ஸும் ஒரு பக்கம் அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க நயஜாக்ஸும் நயமியும் வந்து ஜாட் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்தா வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கில் லார்ஸ் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாக் டீம் மேட்சஸ் போட்டு விட்டுருவாரு. ஜாட் கெரிகில் அண்ட் டிஃப்னி ஷேடன் வர்சஸ் நயோமி அண்ட் நயா ஜாக்ஸ் இவங்களுக்கு மேட்ச் போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து மிஸ் வந்து பேக் ஸ்டேஜிலேருந்து தன்னோட மேட்சுக்காக ரெடி ஆயிடுவார். மிஸ் வர்சஸ் அலிஸ்டர் பிளாக் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்சுக்காக மிஸ் வருவார். இந்த மேட்ச்சில் வந்து அலிஸ்டர் பிளாக் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். மிஸ்ஸோட அந்த ஃபினிஷர் போடும்போது டைவ் அடித்து அப்படியே நிற்பார். அந்த மொமெண்ட் பயங்கர மேட்ச் மிஸ் ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து மிஸ்ஸுக்கு வந்து கார்மெலோ ஹைஸ் ரிங் சைடில் நிற்பார். அவர் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்ப்பார். ஆனால் வந்து அவரும் அதையும் வந்து பார்த்துருவார் அலிஸ்டர் பிளாக். அதுக்கப்புறம் அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் வந்து பிளாக் மேட்ச் கிக் அவுட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சிடுவார். முடிச்சதுக்கப்புறமா அலிஸ்டர் பிளாக்கும் கார்மெலோ ஹைஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் தெரிஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல ஃபியூலை உண்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரே ஃபினிக்ஸ்ட்டை போய் வந்து சாண்டோ எஸ்கோபார் தன்னோட டீமில் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி கேட்பார். அதுக்கப்புறம் வந்து இது ஏன் வேலையே கிடையாது, உன்னோட டீமில் சேர போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி, உன்னோட பிஸ்னஸை மட்டும் பாரு, ஏன் பிஸ்னஸ்க்குள்ளே தலையிடாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுப்பார் ரே ஃபினிக்ஸ். அதுக்கப்புறம் ஜெலினா வேகன்ஸ் வருவாங்க. ஜெலினா வேகன்ஸ் வந்தோடனே பேக் ஸ்டேஜில் நிக்கிடல்ஸ் கன்ஃபார்ம் பண்ண மேட்ச் நடக்கும். அந்த ஜெலினா வேகன்ஸ் பிப்பர் நிவினுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். இந்த பிப்பர் நிவின் ஜெலினா வேகன்ஸும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து செல்சி கிரீன் சப்போர்ட் பண்ணுவாங்க, ரிங்குள்ளே ஏறி அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஜெலினா வேகன்ஸ். அந்த நேரத்தில் வந்து பிப்பர் நிவின் அட்டாக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஜெலினா வேகன்ஸ் வந்து பிப்பர் நிவின் வந்து செல்சி கிரீன் அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோல் பின் பண்ணி இதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பிப்பர் நிவினை ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க ஜெலினா வேகன்ஸ். இந்த மேட்ச் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜாக் எஃபெக்ட்டோ அதுக்கப்புறம் வந்து சோலசிக்கா வந்து நிக்கில் லார்ஸை போய் சந்திச்சு கேட்பாங்க. எதுக்கு வந்து சோலசிக்கா கேட்பார், எதுக்கு வந்து இந்த மேட்ச்சில் வந்து ட்ரீம் மேக்கர் உள்ள எழுத்து போட்டிருக்கீங்கன்னு கேட்பாரு. பேக்லஸில் ஒரு ஃபேட்டல் ஃபோர் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டன் வருவார். ரேண்டி ஆர்டன் மெசேஜ் கொடுக்க வருவார் ஜான் சீனாவுக்கு. ரேண்டி ஆர்டன் வந்த உடனே எதை பற்றி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனாவை பற்றி தான் பேசுகிறார். ஜான் சீனாவை பற்றி பேசினா, ஜான் சீனா
பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் ஜான் சீனா திட்டுறாங்க, அதை கேட்குறாரு. ஜான் சீனாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 20 வருஷமாக தான் தெரியும். அந்த 20 வருஷத்தில் இப்போ தான் ஜான் சீனா எப்படிப்பட்டவன்றதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் ஜான் சீனா வந்த முதல் நாளே எனக்கு தெரியும் ஜான் சீனா ஒரு திமிரு பிடிச்சவன், சுயநலவாதி அப்படின்றது. ஜான் சீனா வந்ததே பணத்துக்காக தான். ஜான் சீனா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஜான் சீனா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலவே அவன் அதை வச்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டிஷர்ட் போட்டு வருவான். அதை வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் அதோட விலையும் அவன் அதிகரித்து வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஜான் சீனாவுக்கா நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க? ஜான் சீனா நல்லவனே கிடையாது. ஜான் சீனா ஒரு இப்போ வந்து கடைசியாக ரியல் டைம் சாம்பியன் ஆயிருக்குன்ற சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜான் சீனா ரியல் டைம் சாம்பியன் கிடையாது, ரியல் சாம்பியன் கிடையாது. ஜான் சீனா ஒரு லெஜண்ட். அந்த லெஜண்ட் சாம்பியன் ஆகிருக்கிற ஜான் சீனாவை கில் பண்ண போகிறது இந்த லெஜண்ட் கில்லர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஜான் சீனாவுக்கு குடும்பமே கிடையாதுன்றிருக்கான். ஆனால் நான் என்னோட இந்த பேக்லேஸில் நடக்கிற என்னோட ஹோம் டவுனில் என்னோட ஃபேமிலி, என்னோட குழந்தை, என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த ஜான் சீனாவை தோக்கடிக்க போகிறன்றதை மறந்துடாதீங்க. ஜான் சீனாவை தோக்கடிச்சு நான் தான் சாம்பியன் அவன் சொல்லுவார். அப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்து ரேண்டி ஆர்டன்ட்ட ஆற்றுத்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிக்மெண்ட் முடிச்சுட்டு வரக்குள்ள, நீ என்னோட சைல்டுஹுட் ஹீரோ ஜான் சீனாவை தோக்கடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்பார். ரேண்டி ஆர்டன் காண்டாய் பார்ப்பார். உடனே அங்கேருந்து ஜிம்மி யூசோ வந்து விடு கை கொடுத்து ரேண்டி ஆர்டன், நீ போங்க ரேண்டி ஆர்டன், நான் இவனை பார்த்துக்கிறேன், இவன் ஒரு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி ரேண்டி ஆர்டனை அனுப்பி வச்சுட்டு ஜிம்மி யூசோ ஆட்ரூத்திட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மேட்ச் ரே ஃபினிக்ஸ் vs சாண்டா எஸ்கபார். இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரே ஃபினிக்ஸ் சாண்டா எஸ்கபார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் இந்த மேட்சில் ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரே ஃபினிக்ஸ் தான் இந்த மேட்சில் வின் பண்ணாரு. ரே ஃபினிக்ஸ் இந்த மேட்சில் ஒரு புதுவிதமான ஸ்டாம்ப் மூவ் ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் எடுத்த ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னாடியே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ காமிச்சாங்க. அதாவது உமன் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற டிஃப்னி ஷெல்டனும் அதுக்கப்புறம் ஜாட் கிர்களும் பேசிப்பாங்க. இந்த இதில் என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நயமியோட பிரச்சனை இருக்குது, உனக்கு நயா ஜாக்ஸோட பிரச்சனை இருக்குது, ஆனால் எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் தேவை. அடுத்த வாரம் நான் நயா ஜாக்ஸை தோக்கடிச்சிட்டு ஒன்று இந்த சாம்பியன்ஷிப் மோரன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரேக்கு வருவார். அது சாண்டா எஸ்கபார் வந்து ஆங்கிள் கிராஸாவையும் அதுக்கப்புறம் வந்து ஹம்ப்ரிட்டோ கர்லிட்டும் நீங்கள் ஏன்டா எனக்கு சப்போர்ட் பண்ண வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆண்ட்ரே சொல்லுவார், நீங்க அவனை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹம்ப்ரிட்டோ கர்லிட்டோ கடைசியாக பார்த்துட்டு போகிற, ஏன்னா சாண்டா எஸ்கபார் அந்த இடத்த விட்டு வாங்கன்னு சொல்லுவார். உடனே அவங்க கூட போகிறதுக்காக போகிற ஹம்ப்ரிட்டோ கர்லிட்டோ மட்டும் நிற்பார். ஆண்ட்ரே பார்த்து அந்த இடத்த சிக்னல் கொடுப்பார், நீ திங்க் பண்ணு அப்படின்ற மாதிரி. நம்ம ஸ்மாக்டவுன் மெயின் ஈவெண்ட் வந்துட்டு ஸ்மாக்டவுன் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டிவ் மேட்சஸ் நயோமி அண்ட் நயா ஜாக்ஸ் vs டிஃப்னி அண்ட் ஜேட் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டிவ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, நயா ஜாக்ஸுக்கு ஒரு பவர் பாம் போட்டு ஜேடு பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணோன்னே டிஃப்னியும் அதுக்கப்புறம் ஜேடும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரி பெல்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெஃப்ரிட்டேருந்து பெல்ட்டை பிடிங்கி ஜேடு வந்து தன்கிட்ட வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃப்னி கேட்பாங்க. டிஃப்னி கேட்கும்போது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டிஃப்னி பிடிச்சிப்பாங்க, பிடுங்கி இழுப்பாங்க. அதுக்குள்ளேயே கான்ட்ரவர்சி ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பின்னாடியே வந்து நயோமி அட்டாக் பண்ணிடுவாங்க ஜேடியும். அதுக்கப்புறம் டிஃப்னியும் அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை எடுத்து அவங்க செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நான் தான் இந்த பெல்ட்டை அடுத்து எடுக்க போகிறேன்ற மாதிரி. இதுதான் இந்த ஸ்மாக்டவுனில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்ற கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.